நான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். கலீல் அஹ்மதுக்கு வந்து நீங்க பயங்கரமான ப்ரெஷர் வந்து போறீங்க. எஸ், கலீல் அஹ்மத் நல்லா பண்ணியிருக்காரு இந்த சீசன், சிஎஸ்கேக்கு வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு, அதுல எந்த விதமான மாற்ற கருத்தே இல்லை. பட் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலீல் அஹ்மத் மேல ஃபுல் ப்ரெஷர் நேற்று மேட்ச் வந்து போட்டீங்க. இவ்வளோ மேட்சஸ் நல்லா பண்ண கலீல் அஹ்மதுக்கு திருப்பி வந்து ஓவர்டன் மாதிரியான ஒரு பவுலர் வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் பவுலரா ஒரு சப்போர்ட் பேசரா கொடுத்தீங்க அப்படின்னா மேட்ச் அப்படிதான் மாறும். ஏன்னா நீங்க மொதல் ஓவர்லேயே பாத்தீங்கன்னா கலீலுக்கு ஒரு விக்கெட் இருந்தது, பட் அவர் ரிவ்யூ பண்ணல, பட் ரன்ஸ் வந்து கொடுத்தாரு. தட்ஸ் ஃபைன். அது வந்து எல்லா மேட்ச்லயும் ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா மேட்ச்லயும் கலீல் அஹ்மத் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து நிறைய டாட் பால் போடுவாரு, விக்கெட் கொடுப்பாருன்னு கிடையாது. ஒரு சில மேட்ச் மாறும். ஆனா செகண்ட் ஓவர்ல வந்து ஜேமி ஓவர்டன் வந்து அதிக ரன் கொடுத்துட்டு வரும்போது கலீல் அஹ்மதோட கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமா உடையும். திருப்பி இந்த மேட்ச் நான் தான் கொண்டு வரணுமா, திருப்பி மேட்ச் வந்து நான் என் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து விழும். அது வந்து நேற்று மேட்ச் வந்து லிட்டரலா வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. எஸ், கலீல் அஹ்மத் மேல நான் தப்பே சொல்ல மாட்டேன். மேபி அன்ஷுல் கம்போஸ் உள்ள வந்திருந்தா கலீலுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். மேபி அதுக்கப்புறம் ரெண்டாவது ஓவர் திருப்பி கலீல் அஹ்மத் போட வரும்போது மேபி அவருக்கு ஒரு விக்கெட்டோ இல்ல ஒரு டாட் பால் நிறைஞ்ச ஒரு ஓவரா வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கும்.